Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 2024 எக்ஸாமினேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் எப்படி செலக்ட் பண்றது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். அதை பத்தி வந்து டோட்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்க இன்ஸ்டியூட் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டியூட்லேயே பண்ணி தந்துருவாங்க. நீங்க பிரைவேட் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல சொன்ன மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டோட்டோட வெப்சைட்டுக்கு வந்து வந்துருங்க. இவங்க என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. GTE August 2024 kind attention institutions and private candidates. Based on the application data, the examination centers have been allotted by the DOT அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் டேட்டா உங்களுடைய அட்ரஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களே எந்த சென்டர் பக்கத்தில் இருக்கோ அதை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அவங்களே அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. For typewriting examination centers, choice 1 will be considered for final allotment of examination center. If the choice 1 examination center got overloaded, choice 2 will be allotted. Typewriting examination அது ஓகே. ஷார்ட் ஹேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சென்டர் தான் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. Check the examination centers allotted to you by navigating GTE application August 2024. இந்த லாகின் பண்ணி அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2024 GTE application அப்படின்ற ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அங்க அப்டேட் எக்ஸாம் சென்டர் சாய்ஸ்னு சொல்லிட்டு காட்டும். சரிங்களா? இஃப் யூ ரெக்வயர் சேஞ்ச் இன் தி அலாட்டட் சென்டர்ஸ் ப்ளீஸ் செலக்ட் யுவர் சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் அண்ட் கிவ் தி ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 13/8/2024 டியூஸ்டே. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே 3 நாள் இருக்கு. டியூஸ்டே 5 மணி வரைக்கும் அலாட் பண்ணலாம். சப்போஸ் நீங்க வந்து எதுவுமே அலாட் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க ஒன்று செலக்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்க செலக்ட் பண்ணதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் கரெக்டான ரீசன்ஸ் கொடுத்துட்டு. சப்போஸ் அந்த ரீசன்ஸ் வந்து ஃபால்ஸ் ரீசன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சீரியஸாக பார்ப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அப்டேட் இப்போ ரீசெண்டாக இருக்கிறது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு பிரைவேட் கேண்டிடேட்டுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் செலக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, லாகின் இதுல வந்து கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் GTE பிரைவேட் கேண்டிடேட்ஸ் லாகின் சொல்லிட்டு இருக்கு இல்லையா? இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கொடுத்து உள்ள லாகின் பண்ணிட்டு வாங்க. நீங்க ஒரு வாட்டி கண்ட்ரோல் F5 இல்லைனா வந்து போன்ல பண்றீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு GTE அப்ளிகேஷன் ஆகஸ்ட் 2024 இருக்கு இல்லையா? இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கீழே அப்டேட் எக்ஸாமினேஷன் சென்டர் சாய்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணணும். இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களே வந்து சென்டர் செலக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அலாட்டட் பை டோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாமினேஷன் சென்டர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க அப்படியே அப்டேட் கொடுத்துக்கலாம். சப்போஸ் அவங்க கொடுத்துருக்கிற சென்டர் வந்து உங்களுக்கு வந்து ஓகே இல்லை, ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னா மை சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பாருங்க. அதுல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இருக்கிற மொத்த சென்டருமே வந்து வரும். ஓகேங்களா? அதுல உங்களுக்கு எந்த சென்டர் வந்து வேணுமோ அதை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிற சென்டர் வந்து ஓகே இல்ல, தூரம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற சென்டர் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரீசன் எதுக்காக நீங்க சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து பாருங்க 3 இது வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரீசன் இருக்கும். எக்ஸாம் சென்டர் அலாட்டட் பை டோட்டிஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது இதுவா இருக்கும், டிஃபால்ட்டா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து 2 ரீசன் கொடுத்துருக்காங்க. அலாட்டட் சென்டர் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் மை இன்ஸ்டிடியூஷன், இல்லைனா ஐ எம் ரெசிடிங் நியர் பை மை ஆஃபீஸ் விச் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் மை பெர்மனன்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் 200 கிலோமீட்டருக்கு மேலே. ஸோ எந்த ரீசன் சொல்லிட்டு நம்ம வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் தாண்டி வந்து இருக்காங்க. அதனால நான் அந்த ரீசன் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்படி கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்டேட் கொடுக்கணும். அப்டேட் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் சாய்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வரும். அவ்வளோதான். ஓகேங்களா? இவ்வளவுதான் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து செலக்ட் பண்றது. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டர் சாய்ஸ் வந்து என்ன பண்ணுங்கன்னா செலக்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்போதான் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து வரும். சப்போஸ் நீங்கள் செலக்ட் பண்ண மறந்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து அவங்களே அலாட்டட் பை டோட்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அதுவே வந்து டிஃபால்ட்டாக வந்து வந்துடும். அந்த சென்டரே வந்து எக்ஸாம் நீங்கள் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து ஒரு 1 வீக் முன்னாடி வந்து கிடைச்சிடும். சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து ஹால் டிக்கெட்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ கரெக்டாக இதை பார்த்து பண்ணிடுங்க. வேறு எதனா அப்டேட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ.